ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து எப்படி சேனல் ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் நான் எப்படி ஆரம்பித்தேன்றதை. நான் எப்படி சேனல் ஆரம்பித்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான், வீட்டில் தான் எல்லா முறையும் வீட்டில் செஞ்சுட்டு பசங்களை பார்த்துட்டு இந்த ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான் நான் எப்பயுமே பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அண்ணன் பையன் அக்கா பையன் வந்து வந்தான். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், அந்த மாதிரி நான் ஏதாச்சும் நீங்கள் தொத்தா சும்மா வீட்டில் இருக்க யூடியூப் சேனல் ஆரம்பி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நல்லா க்ரோத் ஆகுறாங்க. ஸோ நீங்களும் ஆரம்பி தொத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அப்போ கூட எனக்கு ஐடியாவே இல்லை, ஏன் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியாலாம் எதுவுமே இல்லை. சரி நம்மளால முடியும், சரி நம்மளும் ஆரம்பிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி கிச்சன் விலாக் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். என்னோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கவின் விலாக் 31ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனல் வந்து என் சேனல் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. கவின் விலாக் 31 பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு. லைவ் போட்டேன். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா 1 வியூ 2 வியூ தான் இருக்குமே. எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இது நம்ம எல்லா சேனலும் போய் நான் வியூ பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க எல்லாமே நான் பார்த்தோன்னா லேக்ஸ் கணக்கு மில்லியன் கணக்கில் இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி நம்மளால முடியாது போலன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் விட்டுட்டேன், சுத்தமாகவே விட்டுட்டேன். சரி பார்ப்போம். அவன் சொல்லுவான், சாந்த ஜோதி சொல்லிகிட்டே இருப்பான் அடிக்கடி, நீ போடு தோத்தா, போட்டுக்கினே இருந்தால் தான் வரும், போட்டுகிட்டே இருந்தால் தான் வரும், வியூஸ் வரும், நீ ட்ரை பண்ணி என்கிட்ட சொல்ல சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இதெல்லாம் நம்ம காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லையா, சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்றதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணேன். வியூஸும் நல்லா எனக்கு 1K வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 100 வியூஸ் வரும்போதே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னடா இது நம்ம வீடியோஸ் பார்க்கறது கூட ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி நம்ம போடுவோம். 100 மெம்பர்ஸ்ன்றது ஒரு 1000 மெம்பர்ஸாக கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகாங்கன்றதுக்காக தான் நான் போட்டேனே. கண்டிப்பாக அது நல்லாவே எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் ஆச்சு. அது மானிட்டேஷனும் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. 4000 வாட்ச் ஹவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1000 சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்துட்டாங்க. அதை விட என்ன சொல்றது, நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு நம்மளுக்கு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பி நம்மளுக்கு. அது நல்லா க்ரோத் ஆச்சுப்பா. சேனல் வந்து நல்லாவே க்ரோத் ஆச்சுப்பா. லைவ்லாம் போடும்போது நான் கிச்சன் வச்சு தான், நம்ம வந்து சிங்கிளாக வந்து தனியாக உட்காந்துலாம் நம்மளால போக முடியாது. கிச்சனில் மார்னிங் வந்து கிச்சன் ரொட்டீன் போட்டுகிட்டே அப்படியே நானும் லைவில் பேசிகிட்டே இருப்பேன். நல்லாவே போச்சு. 4000 வாட்சரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி இதுக்கப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணோன்னு சொல்லிட்டு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஆனால் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் இஷ்யூன்னு வந்துடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாருமே கிடையாது. யூடியூபர்ஸ் யாருமே எனக்கு தெரியாது வேறு. சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழப்பிட்டே ஒரு 1 வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேன். அப்புறம் நான் இந்த மாதிரி யூடியூப் வந்து நிறைய லைவ்லாம் போடுவாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுகிட்டே இருக்கும்போது பஞ்சநாதன் அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிங்க, ஆனால் கண்டென்ட் வச்சு லைவ் நம்ம போடக்கூடாது. நம்ம ஃபேஸை காமிச்சு மட்டும் தான் நம்மளால் லைவ் போடணுமே. அதனால நம்மளுக்கு வியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஓகே. குழந்தைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட லைவ்ல வந்து குட்டீஸ் வந்து வரவே கூடாது. ஆனால் என்னோட லைவ்ல பார்த்தீங்கன்னா என் குட்டீஸ் வந்து வந்துட்டாங்க. என் பாப்பா வந்து நான் லைவ் போட்டுட்டு சும்மா ஏதோ கால் வரும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடுறது. அந்த மாதிரி சின்ன சம் இஷ்யூஸ் நிறைய இருந்ததால என் சேனல் வந்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் இஷ்யூன்னு கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணவே முடியலப்பா. சரி நானும் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே புதுக்கோட்டையில் வந்து சாந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து வீடியோவாக போடுங்க, நீங்கள் எப்படி வீடியோஸ் எடுப்பீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோவாக ப்ரைவேட்டில் போடுங்க, அன்லிஸ்டடில் போட்டு நம்ம கொடுத்து பார்ப்போம், நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், திரும்ப ஓகே ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஓகே பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி கொடுத்து பார்த்தோம். ஆனால் ஓகே ஆகலை. திரும்பவும் ரீயூஸ்டு கண்டென்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆடியோ நாட் மேட்ச்டுன்னு சொல்லிட்டு எக்ஸஸாக தான் வருது நம்மளுக்கு இஷ்யூஸு. அதையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம் சொல்லிட்டு சரி இருந்த 90 டேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துட்டாங்க. சரி நம்மளால முடியாது போல், சரி நம்ம விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டு லைவ்லாம் போவேன். ஒரு சில லைவ்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். எல்லாருக்கும் லைக்கை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4 கமெண்ட்ஸ் போட்டுட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் அதான் பெங்களூர் நான் பஞ்சநாத பவரில் லைவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேனல் நீ ஆரம்பி, அந்த சேனலை ப்ராப்பராக கொண்டு போ, எதுவுமே அதில் சைலண்ட் லைவ் போடாத, கண்டென்ட் வச்சு போடாத, உன்னோட ஃபேஸ் லைவ் மட்டும் போடு, உன்னோட ஃபேஸை வச்சு மட்டும் போடு என்ன சொன்னாங்க. சரி நம்ம பண்ணுவோம், சரி சும்மா தானே இருக்கும் வீட்டில், பாப்பாலாம் கொஞ்சம் தம்பிலாம் ஸ்கூல் கிளப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒரு 2 hours நம்ம மினிமம் கிடைக்கும்ல, சரி அதில் ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரி அதில் அந்த சேனல் ஆரம்பித்தேன். அந்த சேனல் தான் எனக்கு இந்த டிபிகேஓ லவ்ன்ற சேனல்ப்பா.
ஸோ அந்த சேனல் ஆரம்பித்தேன், ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. இப்போ நான் மானிட்டேஷன் ஸ்டேஜுக்கு வரைக்கும் நான் வந்துட்டேன். சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் பேமெண்ட்லாம் இன்னும் வாங்கலை, மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஒரு குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளால முடியும். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலே முடியும். ஹவுஸ் ஒய்ஃபு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நல்லா மஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸு. உங்களாலே முடியும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நம்ம பண்ணணும், இது பண்ணால் வருமா, இது பண்ணால் மானிட்டேஷன் ஆகுமா, சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து வீடியோஸ் போடும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. நிறைய அவங்ககிட்ட போய் நிறைய கமெண்ட்ஸ் போடுவேன், லைவ்லையுமே நிறைய போய் கேட்பேன். ஆனால் ஒருத்தவங்க கூட ரெஸ்பான்ஸ்ன்றது ப்ராப்பராக பண்ணவே இல்லைங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னப்பா இவ்வளோ க்ரோத் ஆகிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி கஷ்டம் நீங்கள் பட தேவையில்லை. நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என் சேனல் மானிட்டேஷன் ஆகுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக க்ரோத் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோஸ் வந்து நல்லா கண்டிப்பாக க்ரோத் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்ங்க.